குருத்தோலை நேயர் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் முன்பதாக முன்தின ஞாயிற்றுக்கிழமை அவர் எருசலேம் நகர் வீதியில வருகிற போது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அன்று நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகர் வீதிக்குள் வரும்போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து எருசலேம் நகர் வீதியில தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய மர கிளைகளையும் போட்டு அவரை உயர்த்தி பாடி ஆர்ப்பரித்தார்கள். அதை தான் நாம் இந்த குருத்தோலை நேயர் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். இன்று நாம் கொண்டாடுகிற விதங்கள் அப்படி தெரு தெருவா போய் அல்லாதபடிக்கு அவர் எவ்வளவு தாழ்மையா இருந்தாரோ அவர்கள் ஓசனா என்று சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு அவர் ஒரு ராஜா, மக்கள் அவர் ராஜாவை போல வரவேற்றார்கள். ஆனால் அவர் பெருமையோடு ராஜா மாதிரி அல்ல, தாழ்மையோடு ஒரு கழுதை குட்டியின் மேல் எருசலேமுக்குள் ஏறி உலா வந்தார். இயேசு ராஜா ஒரு சமாதானத்தின் ராஜா. அவர் சமாதானத்தை கொடுக்கவையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாழ்மையையும் அன்பையும் மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக அந்த அடையாளமாக கழுதை குட்டியின் மேல் எருசலேமுக்குள் வந்தார். எல்லாரும் அவர்களை ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உண்மையிலே என்று பார்க்கும்போது ஒரு வாரத்திற்கு முன்பதாக ஓசனா அவருடைய நாமத்தை உயர்த்தினவர்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நாம் இதுல இருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான விசுவாசத்தோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுக்குள்ள உண்மையா இருக்க வேண்டும். இயேசு ராஜாவை போல தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மகிமையோடு வரக்கூடியவர், ஆனால் தாழ்மையாக வந்தார். உயர்வு தாழ்மையில தான் தொடங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக எல்லைகளில உயர்வு இல்லையே என்று இருப்போமானால் இந்த நாளில நாம் சிந்திக்க வேண்டியது, நம்முடைய இருதயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நான் தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அவரை உண்மையோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு எல்லைகளிலையும் கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுவார். குருத்தோலை நேயர் என்பது இயேசு ராஜாவாக வந்தபோது மாத்திரமல்ல, இயேசு ராஜாவாக வந்தபோது மக்கள் இலைகளை அசைத்து அவர்களை வரவேற்று ஒவ்வொருவரும் இயேசுவை தங்களுடைய இருதயத்தில் ராஜாவாக இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்று இயேசு ராஜா தாழ்மையின் அடையாளமாக செய்தது போல அவரை உண்மையாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். ஆமென்.